ஹாய், இன்றைக்கி இந்த டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளவு, இவ்வளவு தானா, இவ்வளவு போதுமா, இவ்வளவா, இந்த இவ்வளவுங்கிற வார்த்தையை எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணதுலேயும் இங்கிலீஷில் அதுக்குரிய மீனிங் சேஞ்ச் ஆகுமா இல்லையா? வாங்க பார்ப்போமா. மொபைலெல்லாம் பிரைட்னஸ் செட் பண்ணுவோம்ல. இப்போ பிரைட்னஸ் செட் பண்ணுறதுல கேட்போம், மொபைலில் இவ்வளோ பிரைட்னஸ் போதுமா அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம்னா, இஸ் திஸ் பிரைட்னஸ் லெவல் எனஃப் ஆன் தி மொபைல்? எனஃப் போதுமா? ஓகே, இஸ் திஸ் பிரைட்னஸ் லெவல் எனஃப் ஆன் தி மொபைல்? குழம்புல இவ்வளோ காரம் போதுமா? அப்போ காரத்துக்கு ஸ்பைஸ்னு சொல்லலாம். ஸ்பைஸ்னால் மசாலா ஜாமானும் சொல்லலாம், காரத்துக்கும் சொல்லலாம். ஸோ இஸ் திஸ் மச் ஸ்பைஸ் எனஃப் ஃபார் தி கறி? இஸ் திஸ் மச் ஸ்பைஸ் எனஃப் ஃபார் தி கறி? குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் டூர் போவாங்க, அதுக்கு கையில் காசு கொடுத்துடுவோம். அப்போ கேட்போம், டூர் போகிறதுக்கு இவ்வளோ பணம் போதுமா? அதை எப்படி கேட்கலாம்னா, இஸ் திஸ் மச் மணி எனஃப் ஃபார் தி ட்ரிப்? இஸ் திஸ் மச் மணி எனஃப் ஃபார் தி ட்ரிப்? அதாவது இஸ் திஸ் மச் அப்படின்னா இவ்வளவு, எனஃப் போதுமா. ஒருத்தங்களுக்கு சட்டையோ பேண்ட்டோ ப்ளவுஸோ ஏதோ ஒன்று எடுக்கணும், அதுக்கு துணி இவ்வளோ போதுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்னா, இஸ் திஸ் மச் ஃபேப்ரிக் எனஃப் ஃபார் எ ஷர்ட்? இஸ் திஸ் மச் ஃபேப்ரிக் அதர்வைஸ் கிளாத்? இஸ் திஸ் மச் ஃபேப்ரிக் எனஃப் ஃபார் எ ஷர்ட்டோ பேண்ட்டோ அதர்வைஸ் ப்ளவுஸ் வாட் எவர் இட் மேபி, நம்ம எதுனாலும் அங்கே போட்டுக்கலாம். வீட்டில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு தான் சொல்லுவோம், இவ்வளோ நேரமாக ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ ஸ்லீப்பிங் ஃபார் ஸோ லாங்? ஒய் ஆர் யூ ஸ்லீப்பிங் ஃபார் ஸோ லாங்? அப்போ வந்து அந்த சென்டென்ஸில் வந்து இவ்வளவு போதுமா அப்படின்னதுக்கு எனஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து போதுமாங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ ஒய் ஆர் யூ ஸ்லீப்பிங் ஃபார் ஸோ லாங் இப்படி சொன்னாலே போதும். ஓகே, என்னது இவ்வளோ தான் சாப்பிடுவியா அப்படிம்போம். இதை டு யூ ஈட் ஒன்லி திஸ் மச்? டு யூ ஈட் ஒன்லி திஸ் மச் இப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் ஒரு இடத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், அப்போ சொல்லுவோம், இவ்வளோ தூரம் நடக்கணுமா? டு ஐ ஹாவ் டு வாக் திஸ் ஃபார்? ஃபார்னா தூரம், FAR, ஃபார்னா தூரம். டு ஐ ஹாவ் டு வாக் திஸ் ஃபார்? இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணுமா வெயிட் பண்ணணுமா? டு ஐ ஹாவ் டு வெயிட் திஸ் லாங்? லாங்னா டைம். ஓகே, டு ஐ ஹாவ் டு வெயிட் திஸ் லாங்? இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஒருத்தங்க ரொம்ப லேட்டாக கிளம்புனா கேட்போம், இவ்வளோ நேரம் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படிம்போம். இதை வாட் வர் யூ டூயிங் ஆல் திஸ் டைம்? அதாவது இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் என்ன தான் செஞ்ச முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து வாட் வேர் யூ, இங்கேயும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். வாட் வர் யூ டூயிங் ஆல் திஸ் டைம்? இவ்வளோ நேரம் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன வியர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்லேயும் அட்லீஸ்ட் 1 or 2 நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஹியர் ஆஃப்டர் இந்த மாதிரி சென்டென்சஸையும் நம்ம இங்கிலீஷ்லேயே பேசலாம். ஓகே.